இதுதாங்க தென்காசி மாவட்டம் சிவகிரி வட்டத்தை சேர்ந்த தென்மலை கிராமத்தில் இருக்கிற ஜமீன் அரண்மனை. என்னோட மரியாதைக்குரிய காரைக்குடி நண்பர்களுக்கு ஒரு நிமிஷம். அரண்மனைன்னு கேட்ட உடனே எங்கள் ஊர் பக்கம் பழமையான வீடுகளே இந்த மாதிரி நிறைய இருக்குது, இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கமெண்ட் டைப் பண்ண ஆரம்பிக்காதீங்க. உங்கள் ஊர் பக்கம் 100 வீடுகள் இந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் எங்கள் ஊர் பக்கம் 1000ல் ஒரு வீடு தான் அரண்மனையாக இருக்குது. அதனால எங்கள் ஊர் பக்கம் இருக்கிற எல்லா அரண்மனையும் நாங்கள் கொண்டாட தான் செய்வோம், கோச்சுக்காதீங்க. தரைத்தளத்தோட முகப்புல ஒரே கல்லில் செஞ்ச 6 உயரமான தூண்கள் இருக்கு. ஜமீன் குடும்பத்தினர் முழு அரண்மனையும் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இருந்தாலும் அவங்களோட பிரைவசியை பாதிக்காம குறிப்பிட்ட சில பகுதிகளை மட்டும்தான் காட்சிப்படுத்தியிருக்கேன். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். கீழே நாம் 6 உயரமான கல் தூண்கள் பார்த்தோம். அந்த தூண்கள் தாங்கிட்டு இருக்கிற மேல் பகுதியோட மாடம் இதுதான். ரொம்ப வளவளப்பா பளபளன்னு இருக்கு இந்த தூண்கள். இந்த மேல் மாடம் வெள்ளையர் காலத்து கலைப்பாணியில கட்டப்பட்டிருக்கு. எவ்வளவு வெளிச்சமா காற்றோட்டமா இருக்குன்னு பாருங்க. இந்த தூண்கள்ல ஒரு சின்ன வேலைப்பாடு இருக்கு. இந்த தூண்களை இணைக்கிற ஆர்ச் அமைப்புல அழகான சின்ன சின்ன பூக்களும் பொம்மைகளும் செதுக்கி வச்சிருக்காங்க. பளிச்சுன்னு வெள்ளை நிறத்துல இருக்கிற தூண்களுக்கு இந்த ஆர்ச்சில் பூசப்பட்டிருக்கிற பச்சை வண்ணம் ஒரு தனி கம்பீரத்தை கொடுக்குது. கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க பெரிய அளவுல மின்சாதனங்கள் பார்க்க முடியல. ஒவ்வொரு அறையோட உத்தரமும் ரொம்ப உயரத்துல அமைக்கப்பட்டிருக்கிறதுனால அறைக்கு தேவையான வெளிச்சமும் காற்றோட்டமும் இயற்கையாவே கிடைக்குது. உத்தரத்துல நீங்க பாக்குற இந்த கட்டைகள் மேல இருந்து அறைக்குள்ள வர வெப்பத்தை குறைக்குது. இந்த தென்மலை ஜமீனோட பூர்வீகம் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் வட்டத்தை சேர்ந்த வேப்பங்குளம் கிராமம் தான். சில தலைமுறைகளுக்கு முன்னாடி அங்கிருந்து முதல்ல தென்மலைக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தென்மலையில இருந்து சிவகிரிக்கு போயிருக்காங்க. சிவகிரி ஜமீனோட சகோதரர் தான் இந்த அரண்மனையை கட்டியிருக்காரு. இந்த அரண்மனைக்கு கிரகப்பிரவேசம் நடந்த பத்திரிகையை காட்டுறேன் பாருங்க. தலைப்புல கிரகப்பிரவேச அழைப்புதல் அப்படின்னு தெரியுது பாருங்க. இதுல உங்களுக்கு எந்த வருஷம் கிரகப்பிரவேசம் நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு முயற்சி பண்ணி பாருங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதோ இந்த இடத்துல பாருங்க, பிரம்மதூத வருடத்தில் அப்படின்னு தெரியுதா? அடுத்த வரியில கடைசியில பாருங்க, பரவும் தை மாசம் அப்படின்னு தெரியுதா? இதுக்கு இணையான ஆங்கில தேதி 1931 ஜனவரி மாதம். கல்வெட்டு படிக்கிற மாதிரி ஆயிடுச்சுல. கடைசியில முடிகிற இடத்துல பாருங்க, அரண்மனை அமைத்து அப்படின்னு தெரியும். கடைசியில அழைக்கிறது ஸ்ரீ சிவகிரி ஜமீன்தார் அவர்களின் சகோதரர் செல்ல மகாராஜா பெரிய முத்துசாமி பாண்டியன் அவர்கள் தென்மலை அப்படின்னு முடியுது. இதுல இருந்து இந்த அரண்மனையை கட்டி 95 வருஷம் ஆச்சுன்னும், இந்த அரண்மனையை கட்டினது சிவகிரி ஜமீன்தார் அவர்களோட சகோதரர் செல்ல மகாராஜா என்ற பெரிய முத்துசாமி பாண்டியன் அவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். மாடியில் இருக்கிற பின்பகுதி பால்கனி எளிமையா இருந்தாலும் உறுதியான கம்பீரமான கட்டுமானம். ஜமீனோட பூஜை அறையில அந்த காலத்துல பயன்படுத்தின வாக்கிங் ஸ்டிக்கு, வாள், வேல் எல்லாமே பார்க்க முடியுது. வெள்ளக்காரன் காலத்துல மெட்ராஸ் மாகாணத்துல செய்யப்படுற எல்லா பணப்பெட்டிகள்லயும் வெள்ளக்காரனோட முத்திரை இருக்கணும் அப்படின்னு எழுதப்படாத ஒரு விதி இருந்ததா எப்போவோ படிச்சது இந்த பெட்டியை பார்த்த உடனே ஞாபகம் வந்துச்சு. மெட்ராஸ் பிராட்வேல இருந்த பி நடேச முதலியார் அயன் சேஃப் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தால செய்யப்பட்ட இந்த பெட்டியில கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற 2 வெள்ளை முத்திரை இருக்கு. அழகான அரண்மனை பார்க்கறதுக்கு அனுமதி வாங்கி கொடுத்த தம்பி ராஜு காசிராஜ பாண்டியனுக்கு என்னோட நன்றிகள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வரலாற்று செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயணத்தில் சந்திக்கலாம். நன்றி.